சாப்பிட்டா நல்லா இது இந்த பார்வையா இருக்கு. நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல, நீங்க தானே பாத்தீங்க. பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது. பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல. மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கட்டி போட்டுக்கடா அவனை. ஏன்பா இவனை நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத. சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரையும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்?
சாம்பார் ஊத்து. சாம்பார். பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் முள்ளு மாதிரி இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? டேய் டேய், இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டு இருக்கியா? எந்திர மலை, சரி எந்திர மலை, சரி எதி போ, போலியா போட வழியா, வெளிய போ. இட்லி சாப்பிட இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? உன் சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடையை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடை இருக்கா, ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பாக்கிட்ட. மெதுவடையா தின்ன? மூதேவி, ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன். சின்னசாமி, உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான். குடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாரும் போய் பிடிங்கயா, போங்க வேமா போங்கயா, போங்கயா போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா பிடிங்கயா, பிடிங்க பிடிங்கயா. ஐயா பில்லு. முதல்ல அவனை போய் பிடிடா, பில்லா. நீ போன நான் பாத்துக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பியிருக்கல. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன இவனு குள்ளத தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12,000 இந்த 3000 உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்க பாருங்க அக்கா. அடா 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 அடா, இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போல எவனாச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை ஜெயிலுக்கு போய் கழியிட்டு. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாள் சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது. இவர் கூட சேர்த்து அப்புற கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி, நான் சொல்றேன். எப்படி வரமாட்டேன்? நடி பிரம்ம ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரி முடிச்சு போடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பிட வேண்டியதான். இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம்,
ஆனா எங்க கம்பெனி காட்டாது.